கொழுப்பை வந்து டக்குன்னு ஒரு கல்பிரிட் ஆக்கிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபேட் அப்படின்னாலே அது வந்து ஏதோ ஒரு தீண்டத்தகாத கொழுப்பு, ரொம்ப உடலை மிகச்சு கேவலமா பண்ணிடக்கூடிய பொருள்னு ஒரு பார்வை இருக்கு. அப்படி வேண்டியதில்லை. அளவான கொழுப்பு வேணும். நமக்கு எல்லாருக்குமே வந்து அளவான கொழுப்பு வேணும். அளவுக்கு அதிகமான கொழுப்பு ரத்தத்திலே ஓடிட்டு இருக்குன்னா அப்ப நீங்க குறைச்சுதான் ஆகணும். அந்த புரிதல் நமக்கு இருக்கணும். கொழுப்பெல்லாம் நல்லதுதான், எப்படாலாம் சாப்பிடலாங்கிற காலம் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு அதை பர்ன் பண்றோம், எந்த அளவுக்கு நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கு, நம்ம ரத்தத்துல ஏற்கனவே பாட்டம் லைன்ல எவ்வளவு கொழுப்பு இருக்கு, அதை பொறுத்து தான் நம்ம உணவியல் வந்து தேர்ந்தெடுத்தோம். கொழுப்பு முழுதும் கெடுதா உணவான கிடையாது, ரொம்ப நல்லதுன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. அவரவர் உடல் உழைப்புக்கு அவரவருடைய பாட்டம் லைன்ல என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் கொழுப்பு எடுத்துக்கணும். இன்ஃபேக்ட் கொழுப்பு தான் பல விட்டமின்களை அப்சார்ப் பண்றதுக்கும் ரொம்ப அவசியமான விஷயம். அதனால அது வேணும். ஸோ அதாவது எப்பவுமே நோய் அளவு நோயர் அளவு இரண்டையும் பொறுத்து தான் உணவு. உணவை பொதுமைப்படுத்த முடியாது. எல்லாருக்கும் ஒரே வெரைட்டியான உணவு சொல்லவே முடியாது. ஒருத்தருக்கு பேலியோ டயட் ரொம்ப சிறப்பா இருக்கும், இன்னொருத்தருக்கு பேலியோ எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருத்தருக்கு வந்து வேகன் ஃபுட் நல்லா இருக்கும், இன்னொருத்தருக்கு அவருக்கு வேகன் சரியா வராது. அப்போ அவருடைய உடல்வாகுக்கு ஏற்றாற்போல் உணவு திட்டத்தை வைத்துக் கொள்வதுதான் சிறப்பாக இருக்கும்.